இந்த தலைமுறை வந்து எலெக்ஷனுக்கு வராம முன்னாடி இருந்தவங்க தான் தலைமுறையா இருந்துட்டு வராங்க. ஸ்டாலின் அவங்க இருக்காங்க அப்படின்னா ஸ்டாலின் அவங்களுக்கு அப்புறம் அவங்க வாரிசு அப்படிதான் வந்துட்டு இருக்காங்க. ஆனா இளைஞர் அப்படிங்கிறவங்க முன்னாடி வரதே இல்லை. இப்ப தலைமுறையா வாரிசா போகாம இளைஞருக்கும் வாய்ப்பளித்தா அவங்க வந்து எங்களுக்கு தகுந்த மாதிரி இருப்பாங்க. ஆனா வந்து வாரிசு தலைமுறையா வந்து எங்களை ஆள்றது எங்களுக்கு பிடிக்கல. நாங்க இளைஞர்கள் வந்தா எங்களுக்கு இந்த மாதிரி நாங்களும் கொஞ்சம் நல்லதெல்லாம் செஞ்சுக்குவோம். எங்களுக்கு கொஞ்சம் உறுதுணையா இருக்கும். தலைமுறை வாரிசு வந்து போகணும், எங்களுக்கும் வாய்ப்பு தரணும். இல்ல அப்படி வர்றதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்பட்டிருக்கு? தலைமுறையா வராங்க அப்படின்னா அவங்களுக்கு அப்புறம் அவங்க பேரன். அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? மக்களுக்கு தேவையான திட்டங்கள் வந்துட்டு தானே இருக்கு. மக்களுக்கு தேவையான திட்டங்கள் வந்துட்டு தாங்க சார் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் இளைஞர்களுக்கு ஏன் வாய்ப்பு தரவே மாட்டேங்கிறாங்க? மத்தவங்களுக்கு வாய்ப்பு வரணும்ன்றீங்க. ஆனா இதுல என்ன விஷயம் அப்படின்னா, நீங்க சொல்றக்கூடிய தலைவராக இருந்தாலும் அவர்களது மகன்களாக இருந்தாலும் அல்லது வாரிசுகளாக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் மக்களால தேர்வு செய்யப்பட்டு மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டு தான் தேர்வு செய்யறாங்க. இவருடைய பையன் அப்படிங்கறதுனாலே அவர் ஆட்சிக்கு வந்துறது இல்ல. மக்கள் அங்கீகரிச்சா மட்டும்தான் வர முடியுது. பல அரசியல் தலைவர்களுடைய வாரிசுகள் மக்கள் ஓட்டு போடலாம் நிராகரிக்கப்பட்டுறாங்க. அதையும் நம்ம பதிவு பண்றோம். நீங்க கேட்டீங்க இளைஞர்கள் வந்தாங்கன்னா நல்லது நடக்குமா எப்படின்லாம் கேட்டீங்க. இளைஞர்கள் வந்தா நல்லது நடக்கும். ஏன்னா இப்ப நாங்க இருக்கிற ஜெனரேஷன்ல நாங்க படிச்சிருக்கோம். இப்ப படிச்ச இளைஞர்கள் வந்தாங்கன்னா எங்களுக்கு என்ன தேவைன்னு செய்வாங்க, அவங்களுக்கு தெரியும். இளைஞர்கள் மட்டும் வரணுமா அப்படின்னாலும் அப்படியும் இல்ல. அனுபவம் இருக்கவங்களும் இருந்தாதான் அது நல்லா இருக்கும். ரெண்டு பேரும் சேர்ந்து இணைஞ்சு பண்ணாங்கன்னா அந்த ஆட்சி வந்து சூப்பரா இருக்கும் அப்படின்றத என்னோட கருத்து. அனுபவசாலி இருந்தாதான் அது நல்லாவும் இருக்கும், படிச்சவங்க இருந்தாதான் அது நல்லா இருக்கும். ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணா அது கண்டிப்பா ஒரு முதல்வன் வேகமுள்ள இளைஞர் வேகமுள்ள பதில். முதல்வன் படமா? இந்த கேள்வியில இருந்து இன்னொரு கேள்வியை நான் கேட்கிறேன், கனெக்ட் பண்றேன் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. முதல்வன் படத்துல புகழேந்தி அர்ஜுன் சொல்லிருப்பாரு, வேகமுள்ள ஒரு இளைஞர் வேகமுள்ள ஒரு அனுபவஸ்தர். ஒரு துறைக்கு நான் 2 அமைச்சரை நியமனம் பண்றேன், இனிமே தமிழ்நாடு மின்னல் வேகத்துல முன்னேறும் அப்படின்னு சொல்லிருக்காரு. இப்ப நான் சொல்றேன், இப்ப எங்களுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் அறிவு இருக்கும் தானே. நாங்க இப்ப அந்த ஸ்டேஜ்ல தான் இருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே. அதுவும் திருப்பூர் காலேஜ் குமரன் காலேஜ் பசங்களுக்கு இல்லாத அறிவு. அத நான் யோசித்தேன். சரி இப்ப வந்து அனுபவம் இருக்கவங்களுக்கு கண்டிப்பா இருந்தாதான் இருக்கும், படிச்சவங்க இருந்தாதான் இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு என்ன பண்ணணும்னு இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் நான் சொன்னேனே தவிர வேற எதுவுமே இல்லைங்க சார்.